காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல பக்தர்களுக்கு தீர்த்தமோ இல்ல பிரசாதம் வழங்குறதுலையோ பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து அதாவது வழிபாட்டு தலங்கள்ல பாகுபாடு காட்டுறதா ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்குல நீதிபதிகள் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்ம செய்தியாளர் சுரேஷ் கிட்ட கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் சந்நிதியிலையும் சரி, கோயிலையும் சரி, பிராமணர் அல்லாத தென்கலை வைணவ பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்குறது இல்ல, பிரசாதம் வழங்குறதுல பாரபட்சம் காட்டப்படுவதாக சொல்லி மாதவன் ராமானுஜதாசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, பிராமணர் அல்லாத பக்தர்கள் கோயிலுக்கு உள்ள மணவாள மாமுனிகள் சந்நிதியில பிரதான வாயில் வழியாக அனுமதிக்கப்படாம பக்கவாட்டு வாசல் வழியாக அனுமதிக்கப்படுவதாகவும் 4000 திவ்ய பிரபந்தம் பாட அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அந்த மனுவில் அவர் சொல்லியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் மனோகரன் அடங்கிய அமர்வு விசாரிச்சது. அந்த விசாரணையின் போது கோயில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன வாதம் வச்சாங்கன்னா, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் சந்நிதிகள் மிக குறுகிய இடவசதி கொண்டதாக இருக்கிறதுனாலையும் சேவா காலங்கள் பணியில் இருக்கும் போது அந்த முறைதாரர்கள் மட்டுமே அவர்கள் முழுமையா நிக்க முடியுங்கிற சூழல் இருக்கிறதுனால பொதுவான பக்தர்கள் சந்நிதிக்கு வெளியே நிறுத்தப்படுறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு பாகுபாடும் காட்டப்படுறதில்ல என்ற ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல பக்தர்கள் சந்நிதிகள்ல திவ்ய பிரபந்தம் பாடி இறைவனை வழிபடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கோயில்ல தீர்த்தம் பிரசாதம் வழங்குறதுல எல்லா பக்தர்களையும் சமமாத்தான் நடத்தப்படுறாங்க, எந்த பாகுபாடும் காட்டப்படுறது இல்லைன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், இறைவனுடைய பார்வையில எல்லா உயிர்களும் சமம்தான், இறைவன் யாரிடமும் பாகுபாடு காட்டுறதில்லை என்ற ஒரு பகவத்கீதையின் வாசகத்தை சுட்டிக்காட்டி வழிபாட்டு தலங்கள்ல யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் கோயில் நிர்வாகம் அளித்த அந்த உத்தரவாதத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.